श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 10வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் 4-5. बुद्धिर्ज्ञानमसम्मोहः क्षमा सत्यं दमः शमः सुखं दुःखं भवोद्भावः भयं चाभयमेव च. விபூதி யோகம், அதாவது தன்னிடம் இருந்துதான் இந்த உலகம் தோன்றியிருக்கிறது. அதுல வெளி விஷயங்கள், கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய விஷயங்களும் என்னிடமிருந்துதான் இருந்திருக்கு. ஆந்தர விஷயங்கள், என் மனதில் தோன்றுகின்ற பாவனைகள், ஆல் எமோஷன்ஸ், உணர்வுகள் எல்லாமே என்னிடமிருந்து தோன்றியிருக்கிறது. அப்போ ஒரு மனதினுடைய குணம், அது சத்துவ, அது அதனுடைய சம்ஸ்காரங்கள், பதிவுகளினால் வருவதுதான் குணம். பூர்வ ஜென்மத்து, இந்த ஜென்மத்து பதிவுகள், அதுதான் ஒரு குணத்தை உருவாக்குகிறது. குணம்னா சத்துவகுணம், ரஜோ, தமோ. பிரிடாமினன்ட் சத்துவகுண பிரிடாமினண்டா ஒரு மனம் இருக்கு, ரஜோகுணம் பிரிடாமினண்டா ஒரு மனம் இருக்கு, தமோகுண பிரிடாமினண்டாக ஒரு மனம் இருக்கு. அப்படின்னா அது அவரவர்கள் செய்த கர்ம வினை. பூர்வ ஜென்மத்து, இந்த ஜென்மத்து கர்மத்தினுடைய வினை. இன்று என் மனம் எப்படி இருக்கிறது என்பது வெளி சூழ்நிலைகளால் அமைந்தது அல்ல. நமக்கு அப்படி தோணும், அது அல்ல. It is decided by the past impressions. இதுதான் சாஸ்திரத்துல புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடம் எதுனா இதுதான். இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அதை நான் போட்ட முட்டுவலி. நீங்க அது சந்தோஷமாவும் இருக்கலாம், துக்கமாவும் இருக்கலாம், கோபத்தில் இருக்கலாம், பொறாமையில் இருக்கலாம், கர்வத்தில் இருக்கலாம், சத்துவ குணத்தில் இருக்கலாம், தமோ குணத்தில் இருக்கலாம், ரஜோ குணத்தில் இருக்கலாம். எல்லாமே it is decided by my karma பல, not by the external environment. எதுக்கும் நம்ம பாதிக்கிற சக்தி அதுகளுக்கெல்லாம் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த உணர்வு, எமோஷன்ஸ், ஆந்தர இருக்கிற எல்லாமே தன்னிடம் இருந்து வந்ததாக பகவான் இங்கு கூறிக்கொண்டு, அதை புரிந்துக்கிறதா கஷ்டம். வெளியில் இருக்கிறது இறைவனிடமிருந்து வந்தது அப்படிங்கிறது ஈஸி டு அக்செப்ட். பட் இன்டர்னல், ஆந்தர உணர்வுகள் என்னிடமிருந்து வருதுன்னுது, இட் நீட்ஸ் சம் அபியாசம், இட் நீட்ஸ் அந்த கரண சுத்தி. அப்பதான் இது உணர்வுபூர்வமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, இது வரைக்கும் நம்ம பார்த்தது புத்திஹி, எது எது என்னிடமிருந்து தோன்றியது. புத்திஹி ஞானம், புத்தின ஒரு சூக்ஷமாக ஒன்றை அறியக்கூடிய சக்தி. அடுத்தது ஞானம், ஆத்ம ஞானம். அடுத்தது அசம்மோக, வித்தவுட் மோகம், குழப்பம் இல்லாமல், மயக்கம் இல்லாமல் இருத்தல். எல்லாமே என்னிடமிருந்து வந்தது. மத்தேவ பவந்தி, மத்தகையேவ பவந்தி, மத்தகையேவ பவந்தின்னு போட்டுக்கிட்டே வரணும். ஒரு வேர்டா போட்டு
மத்தக ஏவ பவந்தி. என்னிடமிருந்து வந்தது. எது புத்தி? மத்தக ஏவ பவந்தி. ஞானம் மத்தக ஏவ பவந்தி. அசம்மோக மத்தக ஏவ பவந்தி. க்ஷமா பொறுமை. கஷ்டம் வருகிற காலத்தில் பொறுமையுடன் இருத்தல். நம்மளுடைய பொறுமைக்கு சேலஞ்சான இடத்துல பொறுமையா இருக்கிறது. சும்மா இப்படி உட்கார்ந்திருக்கிறது, பொட்டாட்டம் உட்கார்ந்திருக்கு, அது பொறுமையே இல்ல. நமக்கு பொறுமையே சேலஞ்ச் ஆகிற விஷயத்த இடத்துல பொறுமையாக இருத்தல். மத்தேவ பவந்தி. அடுத்து என்ன சொல்றாரு? சத்தியம், உண்மை பேசுதல் தான் இங்க. அடுத்தது தமகா, இந்திரிய அடக்கம். அடுத்தது ஷமகா, மன அடக்கம். அடுத்தது சுகம், என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. துக்கம், அது என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. அபயம், பயமற்ற தன்மை. ஏவ, அதுவும் என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. அஹிம்சா, அதுவும் என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. சமதான சமநிலை. சுகமோ துக்கமோ வரும்போது சமமான போதுமென்ற ஒரு மனநிலை சமமா இருக்கிறது. அதுவும் என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது, போன கிளாஸ்ல இருந்து பார்க்க வேண்டியது பாவக, அபாவக, பய, அயம், அஹிம்சா. இதெல்லாம் பார்த்துட்டோம். தானம், அதுவும் என்னிடமிருந்து தான் வந்திருக்கு. அடுத்து நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது யசக. தர்ம பாபா சங்கராச்சாரியர் சொல்றது யசகன புகழ். எப்படிப்பட்ட தர்மம் புகழ்? தர்ம நிமித்தா கீர்த்திகி. தர்மத்தினால் வந்த, தர்மத்தின் காரணமாக அடையும் புகழ். தர்மத்தின் காரணமாக புகழ். அதர்மத்தின் காரணமாக ஒருத்தருக்கு புகழ் வரலாம். இவன அப்படி அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு போத பொருள்களையும் மதுபான பொருள்களையும் வாங்கி விக்கிறவங்களும் என்னதா புகழ் அடைஞ்சிடுறாங்க. அது கிடையாது. தர்ம நிமித்த நல்ல குணங்களால் அந்த புகழும் நானே. அதாவது அந்த மெஷர்மெண்ட், இது பண்ணுனா இது புகழுக்குண்டான விஷயம்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவே நானுன்னு சொல்றேன். அந்த மெஷர்மெண்ட்டும் இதுதான் புகழை கொடுக்கும். இது அப்ப தர்மத்துக்குட்பட்டான புகழ். அடுத்தது வேற ஒண்ணு சொல்றாரு. அயசக, அடுத்த வேர்டு பாருங்க. யசகங்கிறது புகழ், ரெண்டையும் சேர்ந்துதான் பார்க்கணும். அயசகனா புகழ் இல்லாமல் இருத்தலா? அப்படி அல்ல. அதர்ம நிமித்தா அகீர்த்திகி. ஃபர்ஸ்ட் தர்ம நிமித்தமான வந்த புகழ். அயசகன என்ன புரிஞ்சுக்கிறது? யசக, அயசக. அயசகன் என்னது? அதர்ம நிமித்தத்தினால வந்த அகீர்த்தின்னு புரிஞ்சுக்கணும். அதர்மத்தின் மூலியமாக வந்த அகீர்த்தி. அதர்மத்தின் காரணமாக அதர்மத்தின் காரணமாக அடையும் இகழ்ச்சி. அதுவும் என்னதான்? என்னிடமிருந்து வந்தது. எது தவறு அதர்மம் என்பதை மக்கள் அறியுதால் அது என்ன ஆகுறாங்க? அது என்னன்னு சொல்றாங்க அவங்க? அதர்மம். மக்கள் இகழ்கிறார்கள், தாழ்வா பேசுறாங்க. இகழ்ச்சியும் இறைவிடமிருந்து வந்தது எனலாம். பூதானாம் பிருதக்கு விதாகா பாவாகா மத்தக ஏவ பவந்தி. பூதானாம் பிருதக் விதாகா. பிருதக்ன விதவிதமான என்னென்ன வந்திருக்கு? பாவங்கள். என்னென்ன பாவங்கள்? சமதா, தமக, சமக, தானம், யசக, அசக. படிச்ச பாத்தீங்களா? எல்லாமே பகு பிருதக் விதாகா பாவாகா. இது எல்லாமே யாருடைய? பூதானா, மனிதர்களுடைய பிருத்தக் விதவிதமான எமோஷன்ஸ், குணங்கள். பாவாகா மத்தக ஏவ பவந்தி, என்னிடமிருந்துதான் வந்திருக்கிறது. அப்போ இறைவன் மனம் போன போக்குல எல்லாத்தையும் உண்டாக்கிறாரா? அவருக்கு விருப்பு வெறுப்பு இருந்து உருவாக்குறாரா? அப்ப கிடையாது. கர்மத்தையும் அவன் செஞ்ச கர்மத்துக்கு தகுந்த மாதிரி பிருத்தக் விதாக அவனுடைய எமோஷன்ஸ கொடுக்கிறாரு. அந்த குணங்கள் ஏன்னா ஒரு எமோஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சத்துவ தமோ குணத்துலதான் உங்களுக்கு எமோஷன்ஸ் வெளியில வரும். அப்ப அந்த குணத்தையும் அவர் தான் கொடுக்கிறாரா? சில பேர்த்துக்கு ஏன் சத்துவ குணம்? அப்படி கிடையாது. இட் இஸ் நான் போட்ட கர்ம வினை தான் எனக்கு என்னவா அமையுது? சத்துவ ரஜோ குணமா அமையுது. அந்த குணம் தான் எதை டிசைட் பண்ணுது? எமோஷன்ஸ். பாவாகா
அந்த எமோஷன்ஸ் அவர் யூஸ் பண்ற வேர்டு பாவாகா பிருத்தக் விதா. 1, 2 பாவமா? பிருத்தக் விதாக பாவாகா. இப்ப நான் சொன்ன மாரி சமக, தமக, சமதா, தமக, என்னது தானம், யசக, அயசக எல்லா பாவங்களும் என்னிடமிருந்து அந்த கர்மத்துக்கு அதை பெறுவதற்குண்டான யோகியத அம்சத்தை அவன் வச்சிருந்தாலும், அத அவனா கிரியேட் பண்ணிக்கிறது இல்ல. இட் இஸ் ஃப்ரம் மீ. சோ என்ன சொல்றாரு? கர்மம் சரி, அதனுடைய பலனையும் சேர்த்து தான் அதை வைத்து அந்த நியதிகள் இந்த விதமான கர்ம பலனுக்கு இந்த விதமான குணம். இந்த விதமான கர்ம பலனுக்கு இந்த விதமான குணம் என்ற நியதி ஆர்டர் படைத்தவர் நியந்தா. நியதியும் அவரே, அதை படைத்த நியந்தாவும் அவரே. அதற்காகத்தான் என்ன பண்றோம்? விபூதி யோகம். விபூதி யோகத்தின் மூலியமாக நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்த ஸ்லோகம். மகஷயக சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாத்தாக ஏஷாம் லோக இமா பிரஜாக. யார் யாரு லோகே நீங்க எழுதிக்கலாம். என்னிடமிருந்து யார் யார் தோன்றினார்கள். இது பகிர் வெளியில பகிர் பிரபஞ்சம். இப்ப சொல்றது இந்த ஸ்லோகத்துல சொல்றது பகிர் பிரபஞ்சம். இவ்வளவு நேரம் சொன்னதுல 2 ஸ்லோகம் என்னது? ஆந்தர பிரபஞ்சம். உள்ள ஒரு உலகம் இருக்கா இல்லையா மனதுக்குள்ள? அந்த ஆந்தர பிரபஞ்சம் என்னிடமிருந்து வந்து சொன்னாரா? இப்ப என்ன சொல்றாரு அடுத்து? அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் பகிர் பிரபஞ்சமும் நான் தான். அதுல ஒரு 4, 5 உதாரணம் சொல்றாரு. என்னன்னு பாருங்க. லோகே இவ்வுலகில் நீங்க எதை பாக்குறீங்க? இமாகா பிரஜாகா. இங்க இருக்கிற பிரஜைகள். இமாகா இந்த புரோணம் பிரஜாகா பிரஜைகள், மனிதர்கள், ஜீவராசிகள். ஏஷாம் யாரிடமிருந்து வருது? ஏத என்ன இருக்குது? ஏஷாம் எவர்களிடந்து? பூர்வே மோதன்னு எவரிடமிருந்து? எப்போ? பூர்வே சிருஷ்டிகால ஆரம்பத்தில் அர்த்தம். பூர்வே அப்ப முதன்னு பிரஜைகள் எப்படி என்னிடமிருந்து யார் யார் ஃபர்ஸ்ட் தோன்றுனா அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல பேரெல்லாம் படிச்சாருன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் பகவத்கீதையே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற பேரெல்லாம் சொல்லி எல்லாம் என்னிடம் இருந்து வந்ததுன்னா அதனால அவர் என்ன பண்றாரு? இந்த உலகம் சிருஷ்டி செய்யும் போது முதன் தோன்றின மனுஷா மனிதர்கள் அவங்க கொஞ்சம் பேர்த்த சொல்றாரு. யார் யாரு? பூர்வே சப்த ரிஷயகா 7 ரிஷிகள். முதன் தோன்றின இவங்களா மானச புத்திராகா ஃப்ரம் ஹிரண்ய கர்ப்ப. மானச புத்திரர்கள் 7 ரிஷிகளும் மானச புத்திரர்கள், இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜஸ்ட் பை தாட் மானச புத்திரர்கள். யார் யாரு? பிருகு நிறைய தெரிஞ்சிருக்கும். மரீச்சி சப்த ரிஷிகள், அத்ரி, புலஸ்தயக, புலக, கிரது, வசிஷ்டக. பிருகு பிருகுவாருணிகி அவரது, மரீச்சி, அத்ரி, புலஸ்தயக, புலக, கிரது, வசிஷ்டர். இவங்க 7 ரிஷிகளும் பூர்வே மானச புத்திரர்கள் இவங்கெல்லாம். அதே மாதிரி ததா அவ்வாறே சத்வாரக அப்படின்னா 4. சத்வாரக 4 யாரு? மணவக மனு. மனுதா மணவக ப்ளூரல். சத்வாரகனா 4 மணவக மனு. யாரு மனு? இப்பதான் நம்ம பாஷ்யத்துல படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். விவஸ்வானுடைய மகன் வைவஸ்வத மனு. அவருடைய ஆட்சியின் கீழ் அதாவது 4 மனு. பிரம்ம, சாவர்ணி,
மொத்தம் 14 மனுக்கள். இப்ப இருக்கிறது 7வது மனு, வைவஸ்வத மனு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இவரு சொல்ற 4 அதாவது வைவஸ்வத மனுவுடைய ஆட்சிக்கு கீழ, இது வந்துங்க 4 அப்படிங்கிறது மணவகங்கிறது நீங்க அ தட்சிணாமூர்த்திக்கு கீழ உட்கார்ந்திருக்கிற சனகாதி முனிவர்கள் 4ன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு இன்டர்பிரடேஷன் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்களும் ஆதியில் தோன்றியவர்கள் தான். அது இல்லாம அது நமக்கு தெரிஞ்சதுனால இன்னொரு இன்டர்பிரடேஷன் மனு அதான் அவரு மனு இருக்காரு பார்த்தீங்களா? அவருடைய ஆட்சிக்கு கீழ் தோன்றவங்க 4 பேர் இருக்காங்க. அவங்கள கூட குறிக்கலாம். இந்த அ வைவஸ்வத மனுவில் தோன்றிய 4 மனுக்கள் இருக்கிறார்கள். டு ஹெல்ப் வைவஸ்வத மனு. அவங்க தான் இப்ப நான் சொல்றேன். பிரம்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தர்ம சாவர்ணின்னு சொல்லுவாங்க. சாவர்ணி அதேதான். ஃபர்ஸ்ட் பிரம்ம சாவர்ணி. இவங்கலாம் யாரு? வைவஸ்வத மனுவிடம் ஆட்சியின் கீழ் வருபவங்க. பிரம்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தர்ம சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி. தர்ம சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி. சங்கரர் இந்த 4 பேர் தான் குறிக்கிறார். இறைவன் இந்த 4 பேர் தான் சொல்றாரு அப்படின்னு சங்கர பாஷ்யத்துல இருக்கு. அதத்தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். சோ மகர்ஷயக சப்த பூர்வே. அப்புறம் சத்வாரக மணவக. ததா சத்வாரக மணவக. அடுத்த லைன் என்னது? மத்பாவா மானசா ஜாதாக. மத்பாவா என்னிடம் சித்தத்தை வைத்தவர்கள். அதனால் என்ன சொல்லலாம்? என்னிடம் லயமடைந்தவர்கள். மத்பாவாக. என்னுடைய பாவத்தை இந்த இடத்துல என்னுடைய பாவம்னா விஷ்ணுடைய பாவம், ஈஸ்வருடைய பாவத்தை, பரமேஸ்வருடைய திறமையை என் போன்ற சக்தி உடையவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். மத்பாவாகனா என்னுடைய சொரூபத்தை அறிந்ததனால் அவர்கள் என்னவா இருந்தாங்க? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. ஈஸ்வரனை அறிந்தவர்கள் ஈஸ்வரனாகவே இருக்கிறார்கள். அது மாதிரி மத்பாவாக எடுத்துக்கலாம். மீனிங் இன்டர்பிரேஷன். சோ என்னுடைய சாமர்த்தியத்தை என்னை போன்ற சக்தி உடையவர்கள் யார் யாரு? இவங்கெல்லாம் தோன்றினாங்க. யார் யாரு? 7 ரிஷிகள், 4 மனுக்கள் தோன்றினார்கள். என்னுடைய பாவத்தை மத்பாவாகா மானசாகா ஜாத்தாகா. மானச புத்திரர்கள் இவங்கெல்லாம். மனதிலிருந்து அதாவது என்ன சொல்றது? மனதிலிருந்து எப்படிங்க தோன்றது? சங்கல்ப மாத்திரத்திலேயே. அவ்வளவுதான். மனசுல நெனச்சா வந்தாச்சு. ஈஸ்வருடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே, எண்ணிய மாத்திரத்திலேயே தோன்றியவர்கள் தான் இவங்க சப்த ரிஷிகளும், சத்வாரக 4 பேரும். மானச புத்திரர்கள். ஏன் மனிதர்களுக்கு ஏன் மனிதர்கள் பேர் வந்தது? மனுவில் இருந்து தோன்றியதுனாலதான் மனிதர்கள்ங்கிற பெயரே. We are from மனு. வைவஸ்வத மனு. அதனாலதான் நமக்கு பேரு மனிதர். மனுஷக அப்படின்னு சொல்றோம் நம்ம. மனுஷக. ரிஷிகளும் அப்புறம் மனுக்களும் எல்லாமே மனுடமிருந்து மாணவர்கள். அதனால மாணவர்கள் சொல்றோம். அடுத்தது இதெல்லாம் என்னது? பகிர் பிரபஞ்சம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்லோகம் 4 and 5 ஆந்தர பிரபஞ்சம். டக்குன்னு எங்க வந்துட்டாரு? பகிர் பிரபஞ்சம். அடுத்தது ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதக சோவிக்கம்பேன யோகேன யஜ்யதேனாத்ர சம்சயः. இப்ப இந்த இடத்துல ஏதாம் விபூதிம் யோகம் ச 2 சொல்றார். இந்த இடத்துல பாருங்க 2 ஸ்லோகத்துல 2 யோகம் வேர்டு யூஸ் பண்றார். ஃபர்ஸ்ட் சொல்றது விபூதி யோகம்னா விபூதி பிளஸ் யோகம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைன்ல வர்ற யோகம் விபூதி யோகம். அந்த இடத்துல யோகம்னா என்ன? பின்னால சக அவிகம்பேன யோகே. ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சு புரிஞ்சாதான் ஸ்லோகத்தை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா யோகம்ங்கிற வேர்டுக்கு பல மீனிங் இருக்கு. எந்த இடத்துல அதுக்கு என்ன வேர்டு போடணும்? யோகம்னு என்னங்க? யுஜ், உன்னை இணைத்துக் கொள்ளுதல். அவ்வளவுதான். அதை வச்சு வந்தாதான் யோகமே. ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. விபூதிம் ச யோகம். சேன அண்டு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த விபூதி என்னுடைய ஏதாம்னு என்ன?
மம மம முன்னால போட்டுக்கலாம். மம என்னுடைய ஏதா. என்னுடைய இந்த மம என்னுடைய ஏதா இந்த விபூதி பிளஸ் யோக அப்படின்னு இந்த இடத்துல யோகம்னா ஃபர்ஸ்ட் வந்துங்க யோகம்னா இந்த இடத்துல சக்தின்னு அர்த்தம். இப்போ கண் இருக்கு. அது விபூதிங்கிறது அந்த கண் அந்த அ அந்த பார்க்கிற சக்தி தான் யோகம். விபூதிங்கிறது அது வெளிப்படும்போது அதுக்கு பேரு விபூதின்னு பேரு. ஃபர்ஸ்ட் ஒரு சக்தி அது வெளிப்படாம இருந்தா அப்படியே இருக்கு. கண்ணுக்கு தெரியாதுங்க. சக்தி வந்து இப்ப எனக்குள்ள பேசுற சக்தி இருக்கு. அது சக்தி. அது எப்ப அது விபூதி? நான் பேசும்போது அது என்ன ஆகுது? விபூதி. வெளிப்படுத்தும்போது அதுக்கு பேரு விபூதின்னு பேரு. வெரி சூக்ஷமான விஷயம். சிந்திச்சீங்கன்னா புரிஞ்சிடும். சக்தி உள்ள இருக்கலாம். இப்ப ஜீரண சக்தி இருக்குது. அது எப்ப வெளிப்படும்? 4 விஷயத்த உள்ள வயித்துக்குள்ள போட்டீங்கன்னா, அது ஜீரண சக்தி வெளிப்படும். போடலீன்னா வெளிப்படாது. நீங்க இன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருக்கீங்க. அந்த டைஜஸ்ட் சக்தி வெளிப்படுமா? வெளிப்படாது. சோ 2 ஸ்டேஜ் வருது. சக்தி, அது வெளிப்படும் நிலை. சக்தி இருந்தா மட்டும் பத்தாது. அது என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தும். இப்போ அதத்தான் யோகம்னு என்ன சொல்றாரு? வெறும் சக்தி வச்சு என்ன பிரயோசனம் வாழ்க்கையில? பயங்கர மூளை இருக்கு. என்ன பிரயோசனம்? வித்தவுட் அத வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வராம சோம்பேறியா படுத்திருந்தா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? அ எவ்வளவுதான் சிந்திக்கக்கூடிய சக்தி இருந்தும், சூக்ஷமா சிந்திக்கக்கூடிய சக்தி இருந்தும், இறைவன் எல்லாத்துக்கும் சிந்திக்கிற சக்திய குடுத்திருக்காரா இல்லையா? எல்லாத்துக்கும் குடுத்திருக்காரு. அவர் பாஷையெல்லாம் பார்க்கல. ஆனா, அத சிந்திக்கிற சக்தி இப்ப யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப வேதாந்தத்துக்கு வந்து யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் சக்தி இல்லைன்னா நெனைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப அதுக்கு பேர் யோகம். வெளிப்படாத நிலையில் இருக்கிற சக்தி. யுஜ். தே ஆர் வித் யோகம். ஆல் மாணவர் மனுஷர்கள் ஆர் யுஜ். வித் சக்தி. ஆனா எல்லாத்திட்டும் வெளிப்படுதா? இல்லையே! அப்ப அதுதான் என்னது? விபூதி. 2 வேணும். சக்தியும் வேணும். அத வெளிப்படுத்தணும். இவரு என்ன சொல்றாரு? மம ஃபர்ஸ்ட் வேர்டு. என்னுடைய இந்த 2மே என்னதுங்கிறாரு? சக்தியும் நான் தான். அத வெளிப்படுத்துறது யாருதான்? விபூதி வேறு அந்த இடத்துல தான். அதுவும் நான் தான். அப்புறம் சொல்றாரு, போட்டுட்டு இந்த 2க்கு உள்ள சம்பந்தம் எதுக்கு விபூதிம் யோகம் இந்த 2க்கு உள்ள சம்பந்தத்தை ஏக தத்துவதக வேத்தி. எவன் உண்மை உள்ளதை உண்ணவரி அறிகிறானோ. தத்துவத்தகன் என்ன? உண்மையாக வேத்தி அறிகிறானோ. இந்த சக்திக்கும் இந்த சக்திய வெளிப்படுத்துறதுக்கும் உள்ள சம்பந்தத்தை யக வேத்தி. தத்துவத்தக வேத்தி. அது உள்ளதை உள்ளபடி உண்மையாக தத்துவம் என்னங்க? உண்மையாக எவன் அறிகிறானோ. தத்துவத்தக வேத்தி. எவன் அறிகிறானோ என்ன சொல்றாரு? சக அவிக்கம்பேன. அவிக்கம்பேன. அசைவற்றன்னு அர்த்தம். கம்புனா டு ட்ரம்பிள். தாத்துக்கு மீனிங் கம்ப் அப்படின்னா. இங்க என்ன போடுறாங்க? வி கம்ப். அது வி கம்ப். வி போடும்போது எம்பசைஸ் ஆகும். போட்டீங்கன்னா நெகட்டிவ். அப்போ அசைவற்ற. நாட் ட்ரெம்பிள்னு அர்த்தம். யோகேன. இப்ப அடுத்த வேர்டு வருதா? இன்னொரு யோகம். அவிகம்பேன யோகேன. இந்த இடத்துல எது யோகம்? சம்யக்கு தர்சனம். ஆத்ம ஞானம்னு அர்த்த யோகத்துக்கு. ஏன் அதுதான் என்னது? அவிகம்பேன அசைவற்ற ஞானம். நாட் டவுட்ஃபுல் ஞான நிஷ்டை குறிக்கிறார் நைசா. எவன் அந்த 2 சம்பத்தையும் தெரிஞ்சுக்கிறானோ, விபூதிக்கும் சக்திக்கும் யோகத்துக்கு அந்த யோகங்கிற சக்தியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிற கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறக்காக. அந்த விபூதிக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ வேத்தி சக விகம்பென்ன
அவிகம்பேன யோகேன யுஜ்யதே. திருப்பி ஒரு வேர்டு போடுறாரு, யுஜ்யதே. அதனோடு அவன் இணைகிறான். எது? அந்த ஆத்ம நிஷ்டையோட போய் நிக்கிறார்ன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு. அதையோடு தன்னை அவிகம்பேன அசைவற்ற ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், ஈஸ்வர ஞானம் தான் என்னது? யோகேன அந்த அசைவற்ற ஞானம், சத்தியமான ஞானம். ஏன் உலகம் என்னது? மித்யா. இது சத்தியமான, அசைவற்ற, உண்மையான அறிவில், ஞானத்தில், ஞான நிஷ்டையில் யுஜ்யதே. தன்னை இணைத்துக் கொள்கிறான், கூடுகிறான். யோகம்ங்கிற வேர்டு இந்த இடத்துல அந்த ஸ்லோகத்துல பாருங்க 3 இடத்துல போட்டு போட்டு விளையாடுறாரு. யூ கேன் என்ஜாய் தி ஸ்லோகம் இஃப் யூ வெல் ஃபர்ஸ்ட் வித் பாஷ்யம். ஆனா பாஷ்யம் தெரிஞ்சாதான் அப்படியே 3ஐயும் என்ன மீனிங் அவர் கொண்டு போறாரு. இறைவன் இதை மனசுல வச்சு எழுதுறாருன்னு கண்டுபிடிக்கிறார் சங்கராச்சாரியர். இதை நாம சொந்தமா படிச்சு எனக்கு தெரிஞ்சுக்கிறது தெரியல. எனக்கு ஜெயில உட்காந்து நான் பகவத்கீதை பொலிப்புற எழுதுனா எப்படி புரியும்? இமேபி வெல் versed in Sanskrit. நோ டவுட் இன் தட். தாய்மொழியாவே இருக்கலாம் தமிழ் சான்ஸ்கிரிட். பட் அவங்கனாலயோ they cannot give the correct interpretation of 3 huge word. ஒரே ஸ்லோகத்துல 3 huge word யூஸ் பண்றார் தாத்து verb. அதெல்லாம் இறைவனால மட்டும்தான் முடியும். சோ அதோட தன்னை எதோட இணைத்துக் கொள்கிறார்? யுஜ்யத்தேன இணைத்துக் கொள்கிறார். எதோட? ஆத்மிகம்பேன யோகம். ஆத்ம ஞானத்தோடு தன்னை அவன் இணைத்துக் கொள்கிறானா? பிரம்மவித்து பிரம்மைவ பவதி ஆகிறான். எப்போ? யோகத்துக்கும் அந்த சக்திக்கும் உள்ள சம்பந்தம்னு என்னங்க? சத்தியம் மித்யா. அந்த சம்பந்தத்தை அவர் இப்படி அழகா கொண்டு வர்றார். எது 2 சம்பந்தம்? உலகம்ங்கிறது என்னது? சக்திங்கிறது எங்க இருக்குது? உலகத்துல இருக்கு. ஆனா அது எப்ப வெளிப்படுது? அது சத்தியம். சோ சத்தியத்துக்கு மித்யாவுக்குள்ள சம்பந்தத்தை எவன் அறிந்து கொள்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஸ்லோகத்தை முடிச்சு நம்ம திரும்பி அங்க போலாம். அத்த யுஜ்யத்தே. கண்டிப்பா இந்த 2த்துக்கும் விபூதிக்கும் சக்திக்கும் உள்ள சம்பந்தத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் விகம்பேன யுஜ்யத்தே. யோகேன அந்த யோகத்தோடு தன்னை யுஜ்யத்தை இணைத்துக் கொள்கிறான். அப்புறம் ஒண்ணு சொல்றாரு. நான் சொன்ன உங்களுக்கு என்ன ஒரு எல்லாத்துலயும் இந்த ஜென்மத்துல இதெல்லாம் முடியாதுங்க. அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கடமையும் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம். அத்திர இந்த விஷயத்தில் ந சம்சய. உன்னால முடியாதுன்னு, இந்த ஜென்மத்துல முடியாது அப்படின்னு டவுட் படாது. நோ சம்சயம். நோ. அத்திர இந்த விஷயத்தில் சந்தேகம் என்பது இல்லை. அர்ஜுனா இந்த விஷயத்துல நீ டோன்ட் பி டவுட்ஃபுல். எது சத்தியம்? அப்ப என்ன சொல்றாரு அவரு? அந்த யோகத்துக்கும் விபூதிக்கும் உள்ள சம்பந்தம் என்னது? ஒண்ணு விபூதிங்கிறது என்னது? சத்தியம். அங்க சக்திங்கிறது என்னது? மாயா. இல்லைங்களா? மாயா. சக்தின்னு யூ ரிப்ளேஸ் தி வேர்ட் மாயா. அது வெளிப்படுத்துறது யாருனால? உங்களுக்குள்ள கண்ணு இருக்கு. அது கண்ணு பாக்குறதுனால உள்ள வெளிப்படுற கான்சியஸ்னஸ். புரிஞ்சுங்களா? இப்ப விபூதி யோகங்கிறது எங்க கொண்டு ஜாயின் பண்ணலாம்? சத்தியம் மித்யா சம்பந்தம். கமிங் டு சப்ஜெக்ட். ஏன் விபூதி சத்தியம்? அது இருந்தா தான் அது இருந்தா அது வெளிப்படுற சக்தி உள்ள இருக்கு மாயா. அது வெளிப்படனா யாரு வேணும்? கான்சியஸ்னஸ், ஆத்ம தத்துவம். அதான் விபூதி. இப்ப விபூதிங்கிறோட எங்க போய் நிக்குது பாருங்க. டு பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம், விபூதி. சோ அது வெளிப்படுற சக்திங்கிறது மாயா. அப்போ இப்ப விபூதிங்கிற வேர்டு நீங்க சத்தியம் போட்டீங்கன்னா யோகம்ங்கிறது சக்திங்கிறது மாயா. அப்ப எந்த சம்பந்தத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்ட ஆத்ம ஞானத்துல ஆத்ம நிஷ்டைக்கு வந்தார? விகம்பேன யோகேன யுஜ்யத்தே. சத்தியம் மித்யாவுக்குள்ள சம்பந்தத்தை ஆத்ம அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சத்திய மித்யாவுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆத்ம அனாத்மாவுக்குள்ள சம்பந்தத்தை எவன ஒருத்தன் தெரிந்து கொள்கிறானோ அப்படின்னு என்னங்க சம்பந்தம்? ஒண்ணுதான் இருக்குது. இன்னொன்னு தோற்றம், பொய் தோற்றம். இருப்பது ஒன்று. ஆத்மா. அனாத்மாங்கிறது என்னது? தோற்றம். இங்க பிரம்ம மட்டும்தான் இருக்குது. உலகம்ங்கிறது தோற்றம், பொய் தோற்றம். உலகமே என்னதான்? அப்படி பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கும் ஜகத்துக்கும் பாத்தீங்கன்னா
பிரம்ம சத்தியம், உலகம் என்னது? பொய் தோற்றம். அதே விட ஆத்மா, அனாத்மான்னு போட்டீங்கன்னா, ஆத்மா சத்தியம், இந்த சரீரம் என்னது? தோற்றம். இந்த 2க்குள்ள க்ஷேத்திர, க்ஷேத்ரஜ்ஞ யோகம். அதே விட இப்ப அவனுக்கு யூஸ் பண்ற இதுதான். க்ஷேத்ரஜ்ஞக, க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞக ஆத்மா, க்ஷேத்திரம் அனாத்மா. இது 2க்குள்ள சம்பந்தம். க்ஷேத்ரஜ்ஞக, க்ஷேத்திரம். இந்த 2க்குள்ள சம்பந்தத்தை அதுதான் வரிசையா சொன்னேன். சத்தியம் ஒண்ணு, இன்னொன்னு மித்யா சம்பந்தம். அதை எவன் தெரிந்து கொள்கிறானோ, அவர் என்ன சொல்றாரு? இதுல சம்சய டவுட் வேண்டாம். ந சம்சயக. அத்திர இந்த விஷயத்தில் நீ என்ன ஆயிக்காத? டவுட்டு வைத்துக் கொள்ளாதே. உறுதியாக நீ அதை பெறுவாய். அடுத்த ஸ்லோகம். அகம் 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவக மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் உதா பாவச பாவ சமன்விதாக. அப்படி பிரிக்கணும். பாவ சமன்விதாக. என்ன ஏன் இந்த சம்சயக வேர்டு யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால இந்த டவுட்டே வராது. ஏன்? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு டவுட்டே வரும். உள்ள வந்தோன்னே வரா. ஏன்? ஒரு குருட்டு அடைஞ்சிடலாம். ஏன்னா, அந்த விஷயத்த பத்தின ஃபுல் நாலேஜ் இல்லாத போது டவுட் வராது. ஏதோ அடைஞ்சிடலான்னு ஹோப் இருக்கும். அதிகம் படிக்க, 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 படிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய புரியறதில்ல. ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். புரியுதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு எண்ணம் நமக்குள் ஒரு கல்பித்தமான ஒரு எண்ணம் வரும். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட். இவங்க சொல்றதையெல்லாம் பார்த்தா, இவங்க ஏதோ லாட்டரி சீட் அடிச்சு வாங்கிட்டாங்க. எங்கிட்டே சொல்றாங்க. லாட்டரி சீட் அடிச்சு வாங்கிட்டாங்க. நம்புனால இதெல்லாம் முடியாது. அதனால இப்ப நான் வந்து கேட்டாண்டவாளா உட்கார்ந்திருக்கேன். உலக விஷயத்தையும் என்னால அனுபவிக்க முடியல. இங்க வந்து இதையும் என்னால அனுபவிக்க முடியல. அவங்களாட்ட வேர்ல்டு டூரும் போக முடியல. இவன் என்ன என்ஜாய் பண்ண முடியல. வேர்ல்டு டூருக்கு போய் அதையும் என்ஜாய் பண்ணல. பிசாவை சாப்பிட்டு, பர்கரை சாப்பிட்டு அதையும் நான் என்ஜாய் பண்ணல. இங்க வந்து உட்கார்ந்து இதையும் என்னால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. வகுப்புகள் அதிகமாக 200, 300 வகுப்புகள் ஆக 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 இந்த டவுட் கேட் ஆன் த வால். திரிசங்கு நிலை. இங்கிலீஷ்ல சொன்னா கேட் ஆன் த வால். சாம்ஸ்கிரிட்ல சொன்னா திரிசங்கு ஒரு நிலை வரும். இப்ப அப்ப என்ன தெரியணும்? 60 அடி தோன்றுனா நீர். அந்த மனநிலைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 60 அடியில என்ன இருக்குது? நீர் இருக்கு. 59 அடி தோன்ற வரைக்கும் அந்த தோண்டுதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியாது. 59 வரைக்கும் நீங்க செஞ்சதனுடைய பலன் எதை எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்காது. ஆனா அதை நோக்கி கிட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு அடியும் கோயிங் நியரர் 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 நியரர். ஆனா வெளியில பார்த்தா கரும பலன் தனி கிடைக்குமே என்ன? கிடைக்காது. முதல்ல அத புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. உன்னை போய் அடையறனா, அடையறக்கு முன்னால வரைக்கும் அது அடைஞ்சதுன்னே தெரியாது நமக்கு. ஆனா நம்மை அறியாமல் நம்ம என்ன போயிட்டு இருப்போம் அதை நோக்கி நம்ம டிராவல் போய்கொண்டு இருக்கும். அப்புறம் 60வது அடியில் என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. நீங்க பாருங்க, 60வது அடியில தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அது 50வது அடிக்கு தண்ணி மேல ஏறிடும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றது புரியும். நீங்க 60 அடியில தண்ணி வந்தோன்னே நீங்க போரை போய் போட்டு பாருங்க. 60 அடியில தண்ணி அதோட அங்க நிக்குது. தொடக்குன்னு என்ன வந்துரும்? நீங்க எதுல நீங்க சப்மர்சர் போடலாம். 50 அடியில போட்டாலே தண்ணி இழுத்துரும். ஆனா தண்ணி எங்கதான் கிடைச்சது? 60 அடியில தான் தண்ணி இருக்குது. சப்மர்ஜ் நீங்க எவ்வளவு உயரம் போட்டா போதும்? அது கொஞ்சம் தீர தீர கீழே இறக்கிக்கிறேன்னு வச்சுக்க, அது வேற கதை. நீங்க பாருங்க 50 அடியில என்ன வரும்? தண்ணி இருக்கும். அப்புறம் என்ன கேட்கக்கூடாது? ஏங்க நான் தோண்டுனேனே 50 அடியில தண்ணி வந்திருக்கலாமல்ல? அப்படி அல்ல.
60 அடிக்கு போனா தான் அந்த தண்ணி வரும். ஆனா 59 வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீரு கண்ணீர்னே வச்சுக்கலாம். தண்ணீரு கண்ணுக்கு தெரியாது. அப்படின்னு உள்ள தண்ணி இல்லைன்னு அர்த்தமாங்க. எல்லாரும் இதத்தான் டிசைட் பண்ணிக்கிறோம். 59 வரைக்கும் வந்துட்டு என்ன நெனச்சுக்கிறோம்? தண்ணி இல்ல. நாம தோண்டுனது வேஸ்ட்டு. என்ன மண்டத்தனம். மண்டூகத்தனம். இது மண்டை இல்ல. மண்டூகத்தனம். 59 வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்கிறக்காக, நம்ப அது வேஸ்ட்டா என்ன? அ 59 அடி போனது வேஸ்ட்டா? வேஸ்ட் கிடையாது. அது தெரியாதனால தான் 54 அடியில புலம்புறது. ஐயோ! நான் வாழ்க்கையில போயிருந்தா, அங்கேயாச்சும் ஓல்ட் டூர் போயிருக்கலாம். அந்த டூர் போயிருக்கலாம். அத சாப்ட்டுருக்கலாம், இத சாப்ட்டுருக்கலாம். இவங்க சொல்லி, சொல்லி எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்து, இங்க வந்து உட்கார்ந்தா இதுவும் கிடைக்கல. அது என்ஜாய் பண்ணல. அவங்கலாம் பார்த்தா, அது என்ஜாய் பண்றாங்க. இது என்ஜாய் பண்றாங்க. அங்க போறாங்க, இங்க போறாங்க. உலகத்த அப்படி என்ஜாய் பண்றாங்க. எனக்கு அதுவும் இல்ல. நான் இதையும் விட்டுட்டேனோன்னா, மண்டையில வேலை செய்யலின்னு அர்த்தம். ஏன் 59 வரைக்கும் என்ன தெரியாது? தண்ணி தெரியாது. ஆனா, மண்டையில என்ன புரியணும்? ஐ அம் ரீச்சிங். ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ அம் ரீச்சிங் டுவர்ட்ஸ். போய்க் கொண்டிருக்கிறேன். நான் அத ரீச் ஆயிட்டு இருக்கிறேன். அப்படின்னு மண்டைக்கு புரியும். அதத்தான் என்ன சொல்றாரு? ஏன் புரிஞ்சுக்க அந்த சம்சய வேர்டுக்கு எவ்வளவு ப்ரொஃபவுண்டா ஆச்சு பார்த்தீங்களா இப்போ? சம்சயக. ஏன்னா உனக்கு எப்படித்தான் இருக்கு மண்டையில? சம்சயம் தான் இருக்கும். 50 அடியிலயும் 54 அடியிலயும் சம்சயம் இருக்கும். 50லயே ஆரம்பிச்சுக்கலாம். 50லயும் டவுட். 51 போக போக இவ்ளோ கஷ்டப்பட்டுமே 52 வந்துட்டோமே ஐய்யய்யோ! ஒண்ணும் இல்லையே. 58 வந்துட்டுமே ஐய்யய்யோ! ஒண்ணும் இல்லையே. இந்த பிறவியில நம்மனால அடைய முடியாதோ? இது ஏதோ லாட்டரி சீட் அடிச்சு இது வந்துருச்சு. இதுக்கு பின்னால நாம போயி, அ அது போய் அது எப்போ அது அடைஞ்சிருச்சு. நானு. அதுக்கு பின்னால போயி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சே! என்னத்த நான் சொல்றது? அதத்தான் இங்க அ எனக்கு அவங்க பேசும்போதே நெனச்சேன். அட வா! இன்னும் 2டே ஸ்லோகம் தான் இருக்குது. இங்க வா அதுக்கு பதில் கிடைக்கும். அப்ப எதுவும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு. திஸ் இஸ் த பாயிண்ட். ந ஏன் சம்சயம் வரும் உனக்கு. அதனால தாங்க சம்சயம் போடுறாரு. 50ல வரும், 51ல வரும், 52 58ல சுத்தமா வேஸ்ட் முடிவு பண்ணிருவீங்க. 59 வேஸ்ட்ன்னு விட்டுட்டு ஓடுனா என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. 60ல தண்ணி இருக்குது. நீங்க 59 வந்துட்டீங்க. வுட்டுட்டு ஓடிட்டீங்க. எதுக்கு? பக்கத்துல இன்னொரு குழி தோண்டுறக்கு. ம். வாட் இஸ் த லைஃப்? மண்டைக்குள்ள திங்க் பண்ணி பார்க்கணும். சிந்தியுங்கள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு சம்சயக. அடுத்து கமிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லோகா. அகம் மீனிங் எழுதிட்டே பார்க்கலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். அகம் நானே அதான் இப்ப 8ல இருந்துங்க 11 வரைக்கும் இது முடிஞ்சுது. அடுத்து 8ல இருந்து 11 வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் சாதனங்கள் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வகுப்புக்கு வந்திருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல 3 ஸ்டேஜ்ன்னு சொல்லலாம். ஸ்டெப்ன்னு சொல்லலாம். பேசிக்கா 3 ஸ்டெப் எல்லாரும் தாண்டி தான் வரணும். 3 ஸ்டெப் இருக்கு. இறைவனே சொல்றாரு 3 ஸ்டெப் இருக்கு. இப்ப வகுப்புக்கு வரும்போது எப்படி வச்சிருப்போம்? உடல், இந்த என்ன சொல்றது? ஜடம் நான். அப்படியே தான் எல்லாரும் கிளாஸ்க்கு வரோம். என்னன்னு வச்சிருப்போம்? இந்த ஜடம், இந்த சரீரம் தான் நான். அப்ப இறைவன் அவர் இந்த உலகத்தை படைத்தவர். அந்த அறிவு இருக்கும். பக்தி இல்லாதவங்க உள்ளே வர முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்லணும் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அறிவு நான் ஜடம். ஆ சரி. அ ஜடமான சரீரம் நான். அறிவுள்ளவனான்னு கேட்டா அதெல்லாம் கோவம்லாம் வரும். எனக்கு அறிவு இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா என்ன நெனப்பு? இந்த சரீரம் நான். இறைவன் யாரு? இந்த உலகத்தை படைத்தவர். இது ஃபர்ஸ்ட். அப்புறம் இந்த திருஷ்யா, சத்தியம் இந்த டெக்னிக் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண பஞ்சகோஷ பிரக்ரியா, அவஸ்தாத்ரய சாட்சி பிரக்ரியா மீன்ஸ் டெக்னிக். திருஷ்ய பிரக்ரியா இதெல்லாம் படிக்க படிக்க என்ன தெரியும்? நான் ஜடம் அல்ல, நானும் அறிவு சொரூபந்தான்னு புரியும். இது செகண்ட் ஸ்டேஜ். நானும் ஒரு அறிவு ஆனா இந்த இடத்துல எதை வச்சிருப்போம்? சிதாபாசத்தை நான் வச்சிருப்போம். ஆர்சிய நான் எடுத்துப்போம். இது செகண்ட் ஸ்டேஜ். எங்கதான் நிப்போம்?
சிதாபாசம் அந்த அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் அகம். அப்புறம் என்ன வரும்? அகம் அதாவது 3வது ஸ்டேஜ் என்னது? அந்த ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு அறிவு, எனக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு 2ம் ஒண்ணு. தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். 2ம் ஒரே அறிவு. ஒரே அறிவு தான் அது ஈஸ்வரனிடத்துல வெளிப்படுது. இங்க சரீரத்துல வெளிப்படுது. ஜகத்துல வெளிப்படும்போது அதுக்கு ஈஸ்வரன் பேரு. இந்த சரீரத்தில் வெளிப்படும்போது அதே அறிவு தான், ஒரே அறிவு தான். இந்த சரீரத்தில் வெளிப்படும்போது அதுக்கு ஆத்மான்னு பேரு. ஈஸ்வரனுடைய அந்த ஜகத்துக்கு ஆதாரமாக அது வெளிப்படும் போது அந்த அறிவுக்கு என்ன பேரு? ஈஸ்வரன். இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக வெளிப்படும் போது என்ன பேர் வச்சுக்கிறோம்? ஆத்மா. 2 அறிவும் ஒண்ணு. இருக்கிறதே ஒண்ணு. ஆத்ம ஞானேன யுஜ்யதே. இதுதான். ஆத்ம ஞானத்தோட அவன் என்ன பண்ணிக்கிறான்? தன்னை இணைத்துக் கொள்ளுதல். இதுதான் 3 ஸ்டேஜ். இதைவே இன்னும் கொஞ்சம் இந்த 3 ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஜடம், 2வது சிதாபாசம் நான், 3வது என்ன தெரியும்? சைத்தன்யம் அகம். அகம் சைத்தன்ய சொரூபங்கிறது 3வது ஸ்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ரத்தா, பக்தி அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை படைத்தவன் நான், இந்த உடல், இறைவன்கிறவரு. இந்த 3 ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் டெப்தா கொண்டு வரேன். இப்ப நான் இந்த சரீரம், இந்த உலகத்தை படைச்சவரு இறைவன், ஈஸ்வரன் தெரியாது, தேவதைகள் ரூபத்துல வச்சுப்போம். கிருஷ்ணரை வழிபடுறவங்க கிருஷ்ணதான். அந்த அந்த ஈஸ்வரனுக்கு தத்துவம் தெரியாத வரைக்கும் என்ன நினைச்சிருப்போம்? இஷ்ட தேவதைகள். அப்ப குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்தோட வாழ வேண்டியதா. முருகர் படிச்சாரா, விநாயகர் படிச்சாரா, அவங்க வேற கிருஷ்ண படைச்சாங்க. உண்மை என்னன்னு நமக்கு புரியல. அது ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா நாம இஷ்ட தேவதை வழிபட்டு இருப்போம். ஈஸ்வர ஞானம் இருக்காது. அப்ப இறைவன் தான் உலகத்தை படைச்சானா ஃபர்ஸ்ட் அது மண்டையில இருக்க நம்மளால ஆயிரும். ஏன்னா நம்ம பிடித்த வரைக்கும் கடவுள்னா யாரு? முருகன், விநாயகர், தேவதைகள் தான். அப்ப அவங்க ஒருத்தர் ஒரு குரூப் விநாயகர் தான் படைச்சாங்க, ஒரு குரூப் கிருஷ்ணர் தான் படைச்சாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ். அப்புறம் ஈஸ்வர தத்துவம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன புரியும்? அந்த தேவதைகளையும் படைச்சது யாரு? ஒரு ஆள் இருக்கா, ஈஸ்வரகா. அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். படைத்தவன், படைக்கப்பட்டதுன்னு உரி. எல்லா தேவதைகளையும் கூடி படைத்தவன் ஒருத்தர் இருக்கான். அவர்தான் ஈஸ்வர ஜெகத்தசிய காரன். ஈஸ்வரன் என்னதான்? அப்புறம் என்ன ஒரு எதை ஒண்ணு படைச்சாலும், படைத்தவன் படைக்கப்பட்டவன் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒண்ண படைச்சாலும் அதுக்கு என்ன வேணும்? ஒரு நிமித்த காரணம் வேணும், உபாதான காரணம் வேணும். அப்ப இந்த உலகத்துக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி படைச்சார்? எப்படி? இப்ப ஒரு ஊர்ந்த நாபிகி, ஒரு சிலந்தி எப்படி தன்னுடைய கூட்ட படைச்சதோ அந்த மாதிரி நிமித்த காரணம் அவரே. உபாதான காரணம் போதுதான் என்ன ஆகும்? we need a long time to grasp, to internalize. அந்த ஞானம் நம்மளுது ஆக்குறதுக்கு it needs time. எது நிமித்த காரணங்கிறது டக்குன்னு புரிஞ்சிடும், ஏத்துக்குவோம். ஆனா உபாதான காரணம் இருக்கு பாத்தீங்களா? எது? அவருதான் மெட்டீரியல் காஸ்ட்ங்கிறத நீங்க புத்தி ஏத்துக்கிட்டாலும் மனம் நீட்ஸ் அபியாஸ். அங்கதான் யாரு வரா? விபூதியோ. இட் நீட்ஸ் அபியாசம். மைண்ட் நீட்ஸ் அபியாஸ். காலம் நாங்க வெறும் காலத்தை கொடுத்துட்டால இப்ப இது படிச்சுட்டு ஒரு வருஷம் சும்மா இருந்தா எல்லாம் ஒண்ணும் நம்ம எண்ணத்துக்கு போக முடியாது. நீ உபாதான காரணமாக இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? திருப்பி ரிப்பீட்டட் அண்டர்ஸ்டாண்டிங், லிசனிங் 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 அப்படியே பண்ணி 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 பண்ணிதான் எதுக்குள்ள வருவோம்? எஸ், கிளைம், ஐ கிளைம். எது? உபாதான காரணமும் அவருதான் அப்படிங்கறதுக்கு இட் நீட்ஸ் லாங் அபியாஸ் ஃபார் a lengthy time. குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுத்தோம்னா தான் நமக்கு என்ன புரியும்? அவர்தான் உபாதான காரணம். சோ நிமித்த காரணம்னு புரியும். இது அடுத்த ஸ்டேஜ். உபாதான காரணம் சரி. அப்புறம் பகவான் என்ன புரியும்? உலகமாக மாறி இருக்கிறார். ஜெகத் ஈஸ்வரர், அதாவது அபின்ன நிமித்த உபாதான காரணம். தனக்குள் எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாம. அடுத்து புரியணும் இல்லையா? உலகம் மாறுறதுக்கு பால் தயிர் ஆனதுக்கு அப்புறம் பால் எங்க காணுமே? அப்படி இல்லாம அவ என்ன புரியும்? அபின்ன நிமித்த உபாதான காரணம்ங்கிறது கடைசி ஸ்டேஜ். அப்ப என்ன புரியும்? தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் அவர் இந்த உலகத்தை படைத்தார். எப்படி இது? உபாதான காரணம்னு புரிஞ்சிருச்சு. தனக்குள்ள மாறினா தானே எல்லாமே மாற முடியும். சேரா, டேபிளா, உலகமா, மலையா, நதியா, நீரா, 5 பூதங்களா மாறினால் தனக்குள் மாறாம எப்படின்னு ஒரு டவுட் வரும்.
தனக்குள் எந்தவித மாற்றம் எப்படி மரமா மாறாரு? எப்படி இந்த பக்கம் மரமா தெரியிறார், அந்த பக்கம் மலையா தெரியிறார், அந்த பக்கம் நீரா தெரியிறார், அந்த பக்கம் மனிதர்களாக தெரிகிறாரே! எப்படி தனக்குள்ள மாறாம? அப்படின்னு மண்டைய கொடையிற ஸ்டேஜ்ல தான் அடுத்த டீச்சிங் வரும். என்னன்னு? அது அத்தனையும் மித்யா. பொய் தோற்றம். அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அப்ப அது புரியும் வரை, ஈஸ்வரனிடத்தில் பொய்யாக இந்த உலகம் தோன்றியுள்ளது இஸ் அ ஃபைனல் ஸ்டேஜ். ஈஸ்வரனிடத்தில் பொய்யாக இந்த உலகம் தோன்றியுள்ளதுங்கிறது புரியிற வரைக்கும் கேட்கறத தவிர வேற வழி கிடையாது. இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியுதோ, புரியலையோ, இதுதான் உண்மை. எப்படி உபாதானம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லாங் டைம் நெறைய வகுப்புகள் தேவைப்பட்டதோ, டு இம்பைப் தட் நாலேட்ஜ், டு இன்டர்னலைஸ் தட் நாலேட்ஜ், அந்த ஓனப்பிங் தட் நாலேட்ஜ் எப்படி டைம்ஸ் தேவைப்பட்டதோ செகண்ட் ஸ்டேஜ்ல, அத விட அதிகமா எங்க டைம் தேவை? வ அ ஈஸ்வரன் இடத்தில் இந்த உலகம் பொய்யாக தோன்றியுள்ளது. அப்படின்னு ஃபைனல் ஸ்டேஜ் புரியிற வரைக்கும் வகுப்புகளை கேட்பதை தவிர வேறு நாண்ய பந்தா வித்யதேன வேற வழி கிடையாது. என்ன தேவையில்ல? ஐயோ! நம்ம வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டோமா? அதுவும் வேற பகவான் எத்தன ஸ்லோகம் படிச்சிருக்கோம். நீ இந்த யோகத்துல, இந்த மார்க்கத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீன்னா கூட, விட்ட இடத்துல இருந்து புடிப்ப. அடுத்த ஜென்மத்துல யோகினாம் ஸ்ரீமதாம் குலே பிறப்ப. இதெல்லாம் 6வது அத்தியாயத்துல முடிச்சுட்டு தான் வந்தோம். அப்புறம் எப்படி இப்படி டவுட் வருது? ஐயோ! நான் இதையும் என்ஜாய் பண்ண முடியல, இதையும் என்ஜாய் பண்ண முடியல. திரிசங்கா போயிட்டேனோ! இந்த வாழ்க்கை வெட்டியா போச்சோ! இந்த லாட்டரி சீட்டுக்கு பின்னால போயி, நம்ம பொழப்பு இப்படி ஆயிருச்சோ! அப்படி எண்ணுவது அறியாமை. சோ என்ன பண்ணணும்? புரியும் வரை என்ன பண்ணணும்? கேட்கணும். தண்ணீர் கிடைக்கிற வரை தோண்டணும். அவ்வளவுதானே. கிணத்து தோண்டுறீங்க. என்ன பண்ணணும்? தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும். ஒருத்தன் சொல்லிட்டான் 60 அடியில தண்ணி வரும். இல்ல மேக்ஸிமம் 65ல வந்துருய்யான்னு போயிட்டாரு. தேங்காய் வச்சு உருட்டி என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. நீங்க என்ன பண்ணணும்? 5 அடியில ஒருக்கா ஸ்டாப். ஐயோ டயர்டு. 10 அடியில ஒருக்கா ஸ்டாப். டயர்டு. 50 அடி வந்ததுக்கப்புறம் டவுட். 40ல 20 டவுட் வந்துருது. வருமா? அவன் சொல்லிட்டு போயிட்டானே. அவன் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டான். வருமா? 40 அடி இத்தன செலவு பண்ணியிருக்கோம். ஐய்யய்யோ! இவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சே! அவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சே! அவனுக்கு கூலி இவ்வளவு ஆயிடுச்சே! இவனுக்கு இவ்வளவு செலவாயிடுச்சே! எல்லா செய்யற வேலைய எல்லாத்தையும் விட்டு போட்டு, இங்க வந்து உட்கார்ந்துருக்கோமே! அந்த வேலையும் போச்சே! இந்த வேலையும் போச்சேன்னா, அதுக்கு என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்ல முடியாது. இதுதான் எல்லா ஸ்டூடண்ட்டுடைய நிலையில உட்கார்ந்திருக்கு. அப்ப என்ன வேணும்? இந்த இது பாருங்க. இட் இஸ் ஏன் இத பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, இட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹிண்டரன்ஸ் இன் யுவர் பாத். வேதாந்திக் பாதையில் செல்வதற்கு பெரிய தடை. ஆத்தியாத்மிக சொன்னோமா? இதுதான் அதிகம். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆதி தெய்வீகம்லாம் சும்மா பூச்சாண்டி. ஆதி பௌதீகம் பூச்சாண்டி. ஏன்னா தினம் புயலும், வெள்ளமும், மலேரியாவும் அங்க வந்துட்டு இருக்குது. ஆதி தெய்வீகம் அதெல்லாம் சும்மா சுச்சு பீஸ். யாருதான் அதிக தடை? ஆத்தியாத்மிக தடைதான் உண்மையில் தடையே. சரிங்களா? அடுத்தது நம்ம ஸ்லோகத்துக்குள்ள மீனிங் போலாம். 3 ஸ்டேஜ் அத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, அத தவிர ஒரு ஸ்டேஜா கொண்டு வராரு இந்த ஸ்லோகத்துல. அகம் நானே. சர்வஸ்ய அனைத்திற்கும். பிரபவக பிறப்பிடம். சோர்ஸ் காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம் நான் தான். மத்தக என்னிடமிருந்தே. சர்வம் அகம் சர்வஸ்ய பிரபவக. பிரபவோ இருக்குது, பிரபவக. எல்லாத்துக்கும் நான் தான் பிறப்பிடம். மத்தக சர்வம் பிரவர்த்தந்தே. 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 என்னிடமிருந்தே சர்வம். சர்வம்ங்கிறது எது? நான் அறிந்தது, அறியாதது அனைத்தும். தோன்றியது அனைத்தும்னு அர்த்தம். சர்வம்ங்கிற வேர்டுக்கு நோன் அண்ட் அன்னோனுக்கு தான் இட் இஸ் ஈக்குவல் டூ சர்வம்னு அர்த்தம். எப்பவுமே அது புரிஞ்சுக்கிட்டே வரணும்.
வேக எல்லாம் அப்படின்னு என்ன எல்லாம்? நான் அறிந்தது அறியாது. அது பகிர் ஆந்தரம். எது வேணா இருக்கு. அறிந்தது, அறியாதது தான் எப்ப மீனிங் கேட்டாலும் சர்வம்னு என்ன சொல்ல தெரியணும்? அறிந்தது, அறியாதது. அப்போ நான் அறிந்தது, அறியாததற்கு அதுதான் என்னது? அபின்ன நிமித்த உபாதான காரணம். மத்தக சர்வம் பிரவர்த்தந்தே என்னிடம் தான் அது இயங்குகிறது. ஸ்திதி. ஃபர்ஸ்ட் சிருஷ்டி. அடுத்து என்னது? பிரவர்த்தந்தே இயங்குகின்றன, செயல்படுகின்றன. ஸ்திதி. இதி. இவ்வாறு க்ளோஸ் த கொட்டேஷன். இதி. ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா கொட்டேஷன். அகம் சர்வஸ்ய பிரபவக. அகம் மத்தக சர்வம் பிரவர்த்தந்தே. இதி. இப்ப சொன்ன பாத்தீங்களா? அதான். இறைவன் தான் அபின்ன நிமித்த உபாதான். தனக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் என்று இதி மத்வா. மத்துவான என்ன? அறிந்து. உலகம் அவர் இறைவன் சத்தியம், இந்த உலகங்கிறது மித்யா. இந்த ஞானம் அது அறிந்து புதாகா ஞானிகள் பாவ சமன்விதாக. பாவ சமன்விதாக. இந்த இடத்துல அதே மாதிரி பாவ எப்படி யோகம் மாதிரி பாவங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. பாவத்துடன் கூடியவர்கள். பாவ அப்படின்னா இங்க உறுதியான ஞானம்னு எடுத்து புதாகா மாம்பஜந்தே அந்த ஞானிகள் என்னை வழிபடுகிறார்கள். புதாகா அந்த லைன் கூட சேர்த்திக்கலாம். மாம்பஜந்தே ஞானிகள் என்னை வழிபடுகிறார்கள். இந்த இடத்துல புதாகாக்கு சங்கராச்சாரிய ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாரு. அவகத பரமார்த்த தத்துவாகா அவர் கொடுக்குற டெஃபினிஷன். புதாகா ஏன்னா புத்தியுடையவர்கள்லாம் எதுல இந்த ஃபீல்ட் ஆஃப் வாட் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? புத்தினா எந்த ஃபீல்ட் ஆஃப் எந்த விதியில எந்த விஷயத்துல புத்தி? அவகத பரமார்த்த தத்துவாகா பரமார்த்த உண்மையை அறிந்தவர்கள் புதாக. இந்த இடத்துல இறைவன் சொல்ற புதாக வேர்டுக்கு பரமார்த்த அவகதனா அறிவு வந்த பரமார்த்த தத்துவக ஞானம் கம்னா ஞானம் கம்னா பானம் இருக்கு. ஞானம்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப அவகத பரமார்த்த தத்துவாகா அவங்கதான் புதாகா பரமார்த்த உண்மை அறிந்தர்கள் என்று பொருள் கூறுகிறார். அடிப்படையான உண்மை பரமாத்மாவே என்று அறிந்து கொண்டவர்கள் புதாகா. இப்ப என்ன சொல்றாங்க அவங்க? புதாகா என்ன மாம்பஜந்தே என்னை வழிபடுகிறார்கள். அடுத்த வேர்டு பாவ சமன்விதாகா பாவத்துடன் கூடியவர்கள் அப்படின்னா உறுதியான ஞானம் என்று அர்த்தம். இந்த ஜெகத்திற்கு காரணம் பிரம்மம், அது நான் என்ற பாவத்துடன் தெளிவான ஞானத்துடன் கூடியவர்கள் மாம் பஜந்தே என்னை வழிபடுகிறார்கள். அவர்கள் என்னை அடைகிறார்கள். அவர்கள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிகிறார்கள். இறைவனை அனைத்திற்கும் காரணம் அந்த இறைவனுடைய சொரூபமும் என்னுடைய இந்த சரீரத்தினுடைய சொரூப ஆத்மஸ்வரூபமும் ஒன்றே. ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் அதனாலதான் என்ன வருது? பஜந்தே என்ன நான் இறைவனிடமிருந்து நான் வேறுபட்டவன் அல்ல என்று அறிந்து கொள்ளுதலே என்னது? பஜந்தே. அப்ப என்ன புரியும்? சத்தியம் அது மித்யா. இந்த உலகம் என்பது சத்திய போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணீங்கன்னா சத்திய மித்யாத்தை உள்ளதை உள்ளபடி அறிந்தவர்கள். இப்ப நாம எப்படி வாழ்றோம்? சத்தியம் எல்லாம் மித்யாவை பாக்குறோம். மித்யாவில் எப்படி பாக்குறோம்? சத்தியம். இந்த உலகம் என்னது? சத்தியம். நான் என்னது? வருவேன் போவேன். இது எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும் அப்படின்னு எனக்கு அர்த்தம்.
சத்தியத்தை மித்யாவாவும், மித்யாவ சத்தியமாகவும் பார்க்கிற. அதிலிருந்து சத்தியம் உள்ளதை உள்ளபடி இது சத்தியம், இது நான் சத்தியம். என்னுடைய ஆத்மஸ்வரூபம் சத்தியம். இந்த சரீரம் மித்யா. இந்த உலகம் மித்யா. அது வரும், போகும், இருக்கும், அழியும், எல்லாமே பண்ணும். ஆனா நான் சத்தியம். அழிவுக்கு உட்பட்டவள் நான் அல்ல. சாஸ்வதக. அப்படி யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் மாம் பஜன். அவங்கதான் உண்மையில் என்னை வழிபடுறவங்களேங்கிறாரு. பாருங்க என்ன வழிபடுறாரு, மாம் பஜன். மத்தவங்க எல்லாம் வழிபடலையாங்க, மத்தவங்களாம் அந்த வேன்னு வச்சுக்கலாம். அதை அறிந்தவன் தான் உண்மையில் மாம் பஜன், என்னை அவன் வழிபடுகிறான். இறைவனை அனைத்திற்கும் காரணம் சத்தியம். மத்ததெல்லாம் என்னது, படைக்கப்பட்ட அனைத்தும் மித்யா, தோற்றம், பொய். சத்தியம்ங்கிறது என்னது, சைத்தன்ய சொரூபம். அதனால் இறைவனை அறிந்தவன் இறைவனாகவே இருக்கிறான். அதத்தான் பச்சத்தேன் போர்டு போடுறாரு. பிரம்மவித்து பிரம்மைவ பவத்திங்கிறத நீங்க தமிழாக்கி பாருங்க. இறைவனை அறிந்தவன் இறைவனாகவே இருக்கிறான். இது சாதாரண விஷயம் அல்ல. இது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. முதல்ல எப்படி தோணும், இந்த ஜகத்திற்கு காரணம் வேற யாரோங்கிற மாதிரி தோணும் ஃபர்ஸ்ட். ஜகத்திற்கு காரணம். பிறகு அந்த காரணத்தை மேல மேல என்ன சொல்றது, மண்டைய குடைஞ்சு ஷார்பன் பண்ண 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 என்ன புரியும், அது என்னை தவிர்த்து வேறல்ல. அவ்வாறு ஈஸ்வர தர்ஷனம். புதாகா புரியுதுங்களா? இப்ப பாவ என்ன வேர்டு பார்த்தோம், புதாகா பாவ சமன்விதாகா. அவ்வாறு ஞானத்தை முழுமையான தர்ஷனம், ஞானத்தை ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஆத்ம தர்ஷனம், அக்கண்ட தர்ஷனம், விஷால புத்தி, எப்படி வேணா போட்டுக்கலாம். அதை இந்த ஞானத்தை விடவர்களே புதாகா பாவ சமன்விதாகா. பாவ சமன்விதான என்ன போடணும், இந்த உறுதியான ஞானம்னு புரியும். ஏன்னா பாவத்துக்கு பல அர்த்தம், இந்த இடத்துல உறுதியான ஞானம். அடுத்த ஸ்லோகம் படிக்கிற, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. அவர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஏன் இதை அடையணும், என்ன சொல்றாரு, துஷ்யந்தி எப்பவுமே சந்தோஷமாக, ரமந்தின கழிக்கிறது, துஷ்யந்தி சந்தோஷமாக, எப்படி கதையந்தக, அதாவது இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தா போதும் அவங்களுக்கு சந்தோஷத்துக்கு, வேற ஒண்ணுமே காரணம் இல்லைங்க. அவரே சொல்றார் கதையந்தக. கத்தன டு ஸ்பீக். இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது, கேட்பது, மத்தவங்களோட ஷேர் பண்றது, இதுலயே அவங்க எப்படி, அதான் போதையந்தகனா இந்த விஷயத்த, நித்தியம்னா எப்பவுமே, போதையந்தகனா ஒன்ல டீச்சிங், அப்ப பேசித்தான் ஆகணும். கதையந்தகனா மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு, மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு வேற ஒரு காரணம் தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நடத்தினாலும் சந்தோஷம், இல்ல நமக்குள்ள பேசிக்கிட்டால் என்னது மகிழ்ச்சி. அவங்களுக்கு வேற எது, அதனால என்ன சொல்றது, வேற யாராவது கூட போனா எனக்கு போட்டவே முடியலைங்க, அவங்க பேசுற சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரியுது இல்ல, எப்ப பாரு என்னது ஒரு ஃபிரிக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப். அது அது சரி. சில பேரு ஐயோ இப்படி நான் உலகத்துல இருந்து ஒதுங்கி போயிடுவேன், அதுக்கு வேற கவலைப்படுறீங்க. என்னதான் பண்றது, யாரும் நம்மளை கூட்டு சாத்திக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம உலகத்துல இருந்து தனியா வந்துட்டோம், ஐயோ தட் இஸ் கரெக்ட் பாத். அதுக்கு ஒரு பயம், பற்றற்றிரு பற்றற்றிரு அப்படின்னா ஐயோ பற்றெல்லாம் என்னை விட்டு ஓடுதேன்னா அப்புறம் என்ன பண்றது. சோ மகிழ்ச்சி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அழகா கொண்டு வர்ற துஷ்யந்தி, என்னமே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஒன்னா 7 கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா, கிளாஸ் கேட்டுட்டு இருப்பான், இல்லை அது சந்தோஷம், எடுக்கிற சந்தோஷம், கேட்கிற சந்தோஷம், அதை பத்தி பேசுறது அதை விட சந்தோஷம். இதோட என்ன ஆயிக்குவாங்க, என்ன வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது ஒண்ணும் தேவையில்லை, இது இருந்தா போதும் அப்படின்னா அந்த கடை கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பயப்படக்கூடாது. துஷ்யந்தி ரமந்தி, அது அதை விட ரம்யத்தை அணே ராமக அவருக்கு ஏன் பேர் வந்தது, அந்த சொல்லிங் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தான் ரம், அதனால அதுக்கு ராமன் பேர் வந்தது. ஒருத்தர் என்ன ஆயிடுறாங்க, ராமராயர். ஏன்னா எந்த விஷயத்தில் டொல்லாயிட்டு இருக்காங்க அவங்க பேர் என்னது, ராமக. நீங்க இந்த விஷயத்துல டொல்லாகி நாமள என்னதுதான் we can proclaim I am a
ராமக ஏன்னா ஆண்பாலா போச்சு. பெண்பாலும் ஏத்துக்கலாம். ஞானத்துக்கு என்ன கிடையாது. நோ ஜெண்டர். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.